ஓம் சாந்தி. 21/1/2026. இனிமையான குழந்தைகளே, ஒரு தந்தையினுடைய நினைவின் மூலம் நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆக வேண்டும். எனவே மறந்தும் கூட எந்த ஒருவரையும் நினைவு செய்ய வேண்டாம். கேள்வி: தந்தையிடத்தில் எந்த ஒரு நம்பிக்கை வைக்காத கருணையை கேட்பதற்கு பதிலாக தன்னுடைய உழைப்பை செய்ய வேண்டும். பதில்: பழைய சரீரத்தின் கர்மவினை ஏதேனும் இருக்கிறது என்றால், திவாலாகிவிட்டால் அல்லது நோய்வாய்ப்பட்டுவிட்டால் அது உங்களுடைய கணக்கு வழக்கு. எனவே இதில் பாபா ஏதேனும் கருணை காட்டுங்கள் என்ற நம்பிக்கையை என்னிடத்தில் வைக்காதீர்கள் என்று பாபா சொல்வார். தன்னுடைய உழைப்பினால் யோக பலத்தின் மூலம் காரியங்களை செய்யுங்கள். நினைவின் மூலம்தான் ஆயுளும் அதிகரிக்கும், கர்ம வினை முடியும். நம் உயிரை விட அன்பான தந்தை மீது எவ்வளவு அன்பு இருக்குமோ அந்த அளவிற்கு நினைவு இருக்கும். மேலும் நன்மை ஏற்பட்டு கொண்டே இருக்கும். எல்லையற்ற தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இனிமையான குழந்தைகளை, தங்களை ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்யுங்கள். மேலும் தங்களுடைய வீட்டை நினைவு செய்யுங்கள். அதைதான் அமைதியின் கோபுரம் என்று சொல்லப்படுகிறது. சுகத்தின் கோபுரம். கோபுரம் என்பது மிகவும் உயர்வாக இருக்கக்கூடியது. நீங்கள் அங்கே செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டு இருக்கிறீர்கள். உயர்ந்ததிலும் உயர்ந்த அமைதியின் கோபுரத்திற்கு நீங்கள் எப்படி செல்ல முடியும் என்பதை கூட அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய தந்தை அமர்ந்து கற்றுக் கொடுக்கிறார். குழந்தைகளே, தங்களை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். நாம் ஆத்மா சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவர்கள். அதுதான் தந்தையினுடைய வீடு. நடந்தாலும் சுற்றினாலும் பழக்கப்படுத்துங்கள். தங்களை ஆத்மா என புரிந்து சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு செய்யுங்கள். இதுதான் உழைப்பு என்பது இருக்கிறது. யார் ஆத்ம உணர்வில் இருக்கிறார்களோ அவர்களை மகாவீரன் என்று சொல்லப்படுகிறது. நினைவின் மூலமாக தான் நீங்கள் மகாவீரராக சுப்ரீமாக ஆகின்றீர்கள். சுப்ரீம் என்றால் சக்தி நிறைந்தவர் என்பதாகும். குழந்தைகளுக்கு ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்கக்கூடிய தந்தை நமக்கு படிப்பு சொல்லித் தருகிறார் என்ற மகிழ்ச்சி இருக்க வேண்டும். ஆத்மாவின் புத்தி தந்தையின் பக்கம் செல்கிறது. இது ஆத்மா ஒரு தந்தையிடம் கொண்டுள்ள அன்பாகும். அதிகாலை எழுந்து பாபாவிடம் இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசுங்கள். பாபா, இது உங்களுடைய அதிசயம். நீங்கள் எங்களை ஸ்வர்க்கத்தின் எஜமானர்களாக ஆக்குவீர்கள் என்று கனவில் கூட நினைத்ததில்லை. அப்பா, நாங்கள் உங்கள் படிப்பை படித்து அதன்படி கண்டிப்பாக நடப்போம். எந்த ஒரு பாவ காரியமும் செய்ய மாட்டோம். பாபா எப்படி முயற்சி செய்கின்றாரோ அதை குழந்தைகளுக்கும் சொல்கிறார். சிவபாபாவிற்கு எத்தனை குழந்தைகள்? கவலை என்பது இருக்கும் தானே. எத்தனை குழந்தைகளை பார்த்து கொள்ள வேண்டி இருக்கிறது. இங்கே நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். பாபாவிற்கு முன்னால் அமர்ந்துள்ளீர்கள். உங்களுடன் தான் உணவருந்துவேன், உங்களுடன் தான் அமருவேன். நீங்கள் அறிந்துள்ளீர்கள். அதாவது சிவ தந்தை இவரிடத்தில் வந்து சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, மனதால் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். தேகம் உட்பட தேகத்தின் அனைத்து உறவுகளையும் மறந்துவிடுங்கள். இது கடைசி ஜென்மம். இந்த பழைய உலகம், பழைய தேகம் முடிவடைய போகிறது. தாங்கள் இறந்துவிட்டால் உலகம் இறந்து விட்டது என்று பழமொழி கூட சொல்லப்படுகிறது. முயற்சிக்காக சங்கம யுகத்தின் சிறிதளவு சமயம் இருக்கிறது. பாபா, இந்த படிப்பு எதுவரை நடக்கும் என குழந்தைகள் கேட்கிறார்கள். எப்பொழுது தெய்வீக ராஜ்யம் உருவாகிறதோ அதுவரை சொல்லிக்கொண்டே இருப்பேன். பிறகு புதிய உலகிற்கு இடமாற்றம் செய்யப்படுவீர்கள். இது பழைய சரீரம். ஏதேனும் கர்ம வினைகள் நடந்து கொண்டேதான் இருக்கும். இதில் பாபா உதவி செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கை வைக்காதீர்கள். திவாலாவது நோய்வாய்ப்படுவது என்பது உங்களின் கணக்கு வழக்கு என்கிறார் தந்தை. ஆம், பிறகும் கூட யோகத்தின் மூலம் ஆயுள் அதிகரிக்கும். தன்னுடைய உழைப்பை போடுங்கள். கருணையை கேட்க கூடாது. தந்தையை எவ்வளவு நினைவு செய்கின்றீர்களோ அதில்தான் நன்மை அடங்கி இருக்கிறது. எவ்வளவு முடியுமோ யோக பலத்தால் காரியத்தை முடித்துக் கொள்ளுங்கள். என்னை கண்ணிமை
உங்களுக்குள் மறைத்து கொள்ளுங்கள். அன்பான ஒன்றை கண்ணின் மணியாக உயிரின் காதலாக சொல்லப்படுகிறது என பாடக்கூட செய்கிறீர்கள் தானே. இந்த தந்தை மிக பிரியமானவர், ஆனால் மறைவானவர். அவருக்காக நம்முடைய அன்பு அப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். அளவிட முடியாத அளவிற்கு அன்பு இருக்க வேண்டும். குழந்தைகளே, தந்தை கண்ணிமைகளுக்குள் மறைத்து வைக்க வேண்டி இருக்கிறது. கண்ணிமைகள் என்று சொல்வது இந்த கண்களை அல்ல, இது புத்தியில் நினைவு வைப்பதை சொல்லப்படுகிறது. மிக அன்பான நிராகாரமான தந்தை நமக்கு படிப்பு சொல்லிக் கொண்டு இருக்கிறார். அவர் ஞானக்கடல், சுகத்தின் கடல், அன்பின் கடல். அப்படிப்பட்ட மிக அன்பான தந்தையிடத்தில் எவ்வளவு அன்பு தேவை. குழந்தைகளுக்காக தன்னலமற்ற சேவை செய்கிறார். தூய்மையற்ற சரீரத்தில் வந்து குழந்தைகளாகிய உங்களை வைரத்திற்கு சமமாக ஆக்குகிறார். எவ்வளவு இனிமையான பாபா. எனவே குழந்தைகளும் கூட மிக இனிமையானவராக ஆக வேண்டும். பாபா எவ்வளவு அகங்காரமற்றவராக குழந்தைகளுக்கான சேவையை செய்கிறார். எனவே குழந்தைகளும் கூட அதே போல சேவை செய்ய வேண்டும். ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். எங்காவது தன்னுடைய வழியை காட்டினீர்கள் என்றால் அதிர்ஷ்டத்தில் கீறல் விழுந்துவிடும். பிராமணர்களாகிய நீங்கள் இறைவனின் குழந்தைகள், பிரம்மாவின் குழந்தைகள், சகோதரன் மற்றும் சகோதரியாக இருக்கிறீர்கள். ஈஸ்வரனுடைய பேரன் பேத்திகளாக இருக்கிறீர்கள். அவரிடமிருந்து ஆஸ்தியை பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள். எவ்வளவு முயற்சி செய்கிறீர்களோ அவ்வளவு பதவியை பெறுவீர்கள். இதில் சாட்சியாக இருப்பதற்கான பயிற்சி அதிகமாக வேண்டும். தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, ஹே ஆத்மாக்களே, மனதால் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். மறந்தும் கூட தந்தையை தவிர வேறு யாரையும் நினைவு செய்ய வேண்டாம். பாபா, எனக்கு நீங்கள் ஒருவர் மட்டுமே என்று உறுதிமொழி செய்துள்ளீர்கள். நாங்கள் ஆத்மாக்கள், நீங்கள் பரமாத்மா. உங்களிடமிருந்து ஆஸ்தியை பெற வேண்டும். உங்களிடமிருந்தே ராஜயோகத்தை கற்றுக்கொண்டும் இருக்கிறோம். இதன் மூலம் ராஜ்ய பாக்கியத்தை பெறுகிறோம். இனிமையான குழந்தைகளே, இது முடிவில்லாத நாடகம். இதில் வெற்றி தோல்விக்கான விளையாட்டு நடக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். எது நடக்கிறதோ அது சரியாக நடக்கிறது. படைப்பவருக்கு இந்த நாடகம் கண்டிப்பாக பிடித்திருக்கும் தானே. அப்படி என்றால் படைப்பவரின் குழந்தைகளுக்கும் கூட பிடித்திருக்கும். இந்த நாடகத்தில் பாபா தம் உள்ளத்தால் மற்றும் உயிரினால் ஆழமாக மற்றும் தீவிரமாக குழந்தைகளுக்கு சேவை செய்வதற்காக ஒரே ஒரு முறை குழந்தைகளிடத்தில் வருகிறார். பாபாவிற்கு அனைத்து குழந்தைகளும் அன்பானவர்கள். சத்தியுகத்தில் கூட அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு மிகவும் அன்பு செய்வார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். மிருகங்களிடத்தில் கூட அன்பு இருக்கும். அன்பு இல்லாத மிருகம் என்று அங்கு எதுவும் இருக்காது. எனவே குழந்தைகளாகிய நீங்கள் இங்கு மாஸ்டர் அன்பு கடலாக வேண்டும். இங்கே அப்படி ஆகும் பொழுது அது அழிவற்ற சுபாவமாக ஆகிவிடும். பாபா கூறுகிறார், கல்பத்திற்கு முன்பு போல அப்படியே மீண்டும் உங்களை அன்பானவர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன். எப்போதேனும் எந்த குழந்தையினுடைய கோபத்தினுடைய சப்தத்தை கேட்கும் பொழுது தந்தை படிப்பினை கொடுக்கிறார். குழந்தைகளே, கோபப்படுவது சரியல்ல. இதனால் நீங்களும் துக்கமானவர்களாக ஆவீர்கள். மேலும் மற்றவர்களையும் கூட துக்கமானவர்களாக ஆக்குவீர்கள். தந்தை சதா காலத்திற்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவர். எனவே குழந்தைகளும் தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும். ஒருவர் மற்றவருக்கு ஒரு பொழுதும் துக்கத்தை கொடுக்க கூடாது. குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், சிவபாபா இரவை பகலாக, அதாவது காலையை உருவாக்கக்கூடியவர், பகலிற்கான சுவாமி. எல்லையற்ற தந்தையை சுவாமி என்று அழைக்கப்படுகிறது. அவர் ஒருவர் மட்டுமே சாய் பாபா. கள்ளம் கபடமற்ற சிவத்தந்தை, அவரது பெயர் கள்ளம் கபடமற்றவர். கள்ளம் இல்லாத குமாரிகள் தாய்மார்கள் மீது ஞான கலசத்தை வைக்கிறார். அவர்களை தான்
தான் உலகின் எஜமானர்களாக ஆக்குகிறார். எவ்வளவு சகஜமான வழியை கூறுகிறார், எவ்வளவு அன்பாக உங்களுக்கு ஞானத்தின் வளர்ப்பை செய்கிறார். ஆத்மாவை தூய்மையாக ஆக்குவதற்காக நினைவு யாத்திரையில் இருங்கள். யோகத்தின் குளியலை செய்யுங்கள். ஞானம் என்பது படிப்பு. யோக குளியல் செய்வதன் மூலம் பாவம் பஸ்மமாகிறது. தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளக்கூடிய பயிற்சியை செய்து கொண்டே இருங்கள். அப்பொழுது இந்த தேகத்தின் அகங்காரம் முற்றிலும் உடைந்து போகும். யோகத்தின் மூலம்தான் தூய்மையாக சதோ பிரதானமாக ஆகி தந்தையிடம் செல்ல வேண்டும். அநேக குழந்தைகள் இந்த விஷயங்களை நல்ல முறையில் புரிந்து கொள்வது இல்லை. தனது உண்மையிலும் உண்மையான சார்ட்டை சொல்வது இல்லை. அரை கல்பம் பொய்யான உலகத்தில் இருந்துள்ளீர்கள். எனவே பொய் உள்ளே உறைந்து விட்டது. உண்மையான தன்னுடைய சார்ட்டை தந்தைக்கு சொல்ல வேண்டும். சோதனை செய்ய வேண்டும். நான் 3/4 மணி நேரம் நினைவில் அமர்ந்தேன். இதில் இவ்வளவு நேரம் தன்னை ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்தேன். அநேகருக்கு உண்மையை சொல்வதில் வெட்கம் ஏற்படுகிறது. இத்தனை பேருக்கு சேவை செய்தோம், இத்தனை பேருக்கு புரிய வைத்தோம் என்பதை உடனேயே சொல்கிறீர்கள். ஆனால் நினைவின் சார்ட் எந்த அளவிற்கு நினைவில் இருந்தேன் என்ற உண்மையை கூறுவது இல்லை. நினைவில் இல்லாத காரணத்தில்தான் உங்களுடைய அம்பு யார் மீதும் தைப்பதில்லை. ஞானம் என்ற வாளில் கூர்மை நிரம்புவது இல்லை. சிலர் நாங்கள் நிரந்தரமாக தந்தையின் நினைவில் இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். பாபா கூறுகிறார், அந்த நிலை உங்களிடம் இல்லை என்று. நிரந்தரமாக நினைவில் இருக்கிறீர்கள் என்றால் கர்மத்தை வென்ற நிலை ஏற்பட்டுவிடும். ஞானத்தின் உச்ச நிலை என்பது தென்பட வேண்டும். இதில் அதிகமான உழைப்பு இருக்கிறது. உலகின் எஜமானர்களாக அப்படியே ஆகிவிடுவீர்களா என்ன? ஒரு தந்தையின் நினைவை தவிர வேறு யாருடைய நினைவும் இருக்கக்கூடாது. இந்த தேகம் கூட நினைவிற்கு வரக்கூடாது. இந்த நிலை உங்களுக்கு பின்னால் ஏற்படும். நினைவு யாத்திரை மூலமாக மட்டுமே உங்களுக்கான வருமானம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஒருவேளை சரீரத்தை விட்டுவிட்டால் பிறகு வருமானம் செய்ய முடியாது. ஆத்மா சன்ஸ்காரத்தை எடுத்துச் செல்லும். ஆனால் மீண்டும் நினைவுபடுத்துவதற்கு ஆசிரியர் வேண்டும் அல்லவா? தந்தை ஒவ்வொரு நொடியும் நினைவை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்படி அநேக குழந்தைகள் இருக்கிறார்கள். அதாவது குடும்பத்தில் காரியங்களில் இருந்து கொண்டே வேலை பார்த்து கொண்டே உயர்ந்த பதவியை அடைவதற்காக ஸ்ரீமத் படி நடந்து தனது எதிர்காலத்திற்கான சேமிப்பை செய்து கொண்டு இருக்கிறார்கள். பாபாவிடமிருந்து கருத்துக்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். பணம் இருக்கிறது என்றால் அதை எப்படி வெற்றியுடையதாக ஆக்குவது? தந்தை கூறுகிறார், கிளை நிலையங்களை திறங்கள். இதன் மூலம் அநேகருக்கு நன்மை ஏற்படும். மனிதர்கள் தானம் புண்ணியம் ஆகியவற்றை செய்கிறார்கள். அதற்கான பலன் அடுத்த பிறவியில் கிடைக்கிறது. உங்களுக்கும் கூட எதிர்காலத்தில் 21 பிறவிகளுக்கான ராஜ்ய பாகியம் கிடைக்கிறது. இது உங்களுக்கான நம்பர் 1 வங்கி. இதில் 4 போட்டால் கூட எதிர்காலத்தில் 1000 ஆகிவிடும். கல்லிலிருந்து தங்கமாக ஆகிவிடும். உங்களின் ஒவ்வொரு பொருளும் தங்கமாக ஆகிவிடும். தந்தை கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, உயர்ந்த பதவியை பெற வேண்டும் என்றால் தாய் தந்தையை முழுமையாக பின்பற்றுங்கள். மேலும் தங்களுடைய கர்ம இந்திரியங்களின் மீது கட்டுப்பாடு வையுங்கள். ஒருவேளை கர்ம இந்திரியங்கள் வசப்படவில்லை என்றால், நடத்தை சரியாக இல்லை என்றால் உயர்ந்த பதவியில் இருந்து வஞ்சிக்கப்படுவீர்கள். தன்னுடைய நடத்தையை மேம்படுத்துங்கள். அதிகப்படியான ஆசைகளை வைக்காதீர்கள். பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு ஞான அலங்காரம் செய்து சத்தியுகத்தின் மகாராஜா மகாராணியாக ஆக்குகிறார். இதில் சகிப்புத்தன்மையின் குணம் மிக நன்றாக இருக்க வேண்டும். தேகத்தின் மீது அதிகப்படியான பற்று இருக்கக்கூடாது. யோக பலத்தின் மூலம் காரியத்தை செய்து கொள்ள வேண்டும். பாபாவிற்கு எவ்வளவு இருமல் ஏற்படுகிறது. பிறகும் கூட எப்பொழுதும் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஞானம் யோகத்தின் மூலம் அலங்காரம் செய்து குழந்தைகளை தகுதியானவர்களாக ஆக்குகிறார். நீங்கள் இப்பொழுது ஈஸ்வரனுடைய மடியில் இருக்கிறீர்கள். தாய் தந்தையின் மடியில் அமர்ந்திருக்கிறீர்கள். தந்தை பிரம்மா மூலமாக குழந்தைகளாகிய உங்களுக்கு பிறப்பு கொடுப்பதால் இவர் தாயாக ஆகிவிட்டார்.
செய்கிறார். ஆனால் உங்கள் புத்தி பிறகும் கூட சிவபாபாவின் பக்கமாக செல்கிறது. நீங்கள்தான் எங்களின் தாயும் தந்தையும், நாங்கள் உங்களது குழந்தைகள். நீங்கள் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக இங்கே ஆக வேண்டும். அடிக்கடி மாயையிடம் தோல்வி அடைய கூடாது. தந்தை புரிய வைக்கிறார், இனிமையான குழந்தைகளே, தங்களை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள். அப்படி தன்னை ஆத்மா என புரிந்து கொள்வது எவ்வளவு இனிமையானதாக இருக்கிறது. நாம் என்னவாக இருந்தோம், இப்பொழுது என்னவாக ஆகிக் கொண்டிருக்கிறோம். இந்த நாடகம் எத்தனை அற்புதமாக உருவாக்கப்பட்டுள்ளது. இதையும் கூட நீங்கள் இப்பொழுது புரிய வைக்கிறீர்கள். இது புருஷோத்தம சங்கம யுகம். இது நினைவில் இருந்தால் கூட நாம் இப்பொழுது சங்கமத்தில் இருக்கிறோம். நாம் சத்தியுகத்திற்கு செல்ல வேண்டும் என்ற நம்பிக்கை ஏற்பட்டுவிடும். பிறகு நம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். எனவே கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். உள்ளுக்குள் அதிகமான மகிழ்ச்சி இருக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை கூறுகிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, என்னை நினைவு செய்தால் நீங்கள் சதோ பிரதானமாக ஆவீர்கள். பாபா குழந்தைகளுக்கு எவ்வளவு அன்பு செய்கிறார். அவர் வெறும் ஆசிரியராக இருந்து படிப்பு சொல்லிக் கொடுத்துவிட்டு வீட்டிற்கு சென்று விடுவது இல்லை. தந்தையாக ஆசிரியராக உள்ளார். உங்களை படிப்பிக்கவும் செய்கிறார். நினைவு யாத்திரையை கூட கற்றுக் கொடுக்கிறார். அப்படி உலகிற்கு எஜமானனாக ஆகக்கூடிய, தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆக்கக்கூடிய தந்தையிடம் மிகுந்த அன்பு இருக்க வேண்டும். அதிகாலை எழுந்த உடனேயே சிவபாபாவிற்கு காலை வணக்கம் சொல்ல வேண்டும். அதாவது நினைவு செய்கிறீர்கள் என்றால் அதிகமான மகிழ்ச்சியில் இருப்பீர்கள். குழந்தைகள் தங்கள் உள்ளத்திடம் கேட்க வேண்டும், நாம் அதிகாலை எழுந்து எந்த அளவிற்கு எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறோம். மனிதர்கள் அதிகாலையில் பக்தி செய்கிறார்கள். எவ்வளவு அன்பாக பக்தி செய்கிறார்கள். ஆனால் பாபாவிற்கு தெரியும், அநேக குழந்தைகள் உள்ளத்தால் மற்றும் உயிரினால் ஆழமாக மற்றும் தீவிரமாக நினைவு செய்வது இல்லை. அதிகாலை எழுந்து பாபாவிற்கு காலை வணக்கம் செய்து ஞான சிந்தனையில் இருந்தால் மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்கும். தந்தைக்கு காலை வணக்கம் சொல்லவில்லை என்றால் பாவங்களின் சுமையை எப்படி இறக்குவீர்கள்? முக்கியமானது நினைவு. இதன் மூலம் எதிர்காலத்தில் மிக வலிமையான வருமானம் ஏற்படும். கல்ப கல்பமாக இந்த வருமானம் காரியத்தில் பயன்படும். பாபாவை நினைவு செய்வது என்பது மிகுந்த பொறுமையுடன் தீவிரமாக புரிதலுடன் நினைவு செய்ய வேண்டியதானது. மேலோட்டமான கணக்கில் என்னவோ நினைவு செய்துவிட்டு நாங்கள் அதிகமாக பாபாவை நினைவு செய்கிறோம் என்று சொல்லிவிடுகிறீர்கள். ஆனால் சரியாக நினைவு செய்வதில் உழைப்பு இருக்கிறது. யார் தந்தையை அதிகமாக நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு அதிகமான சக்தி கிடைக்கிறது. ஏனென்றால் நினைவின் மூலம் நினைவு கிடைக்கிறது. நினைவு மற்றும் ஞானம் என்ற இரண்டு விஷயங்கள் இருக்கின்றன. நினைவின் பாடம் தனி, மிக வலிமையான பாடம். நினைவினால் மட்டுமே ஆத்மா சதோ பிரதானம் ஆகிறது. நினைவு இல்லாமல் சதோ பிரதானம் ஆவது முடியாதது. நல்ல முறையில் அன்பாக தந்தையை நினைவு செய்யுங்கள். அப்பொழுது தானாகவே சக்தி கிடைக்கும். ஆரோக்கியமாக ஆகிவிடுவீர்கள். கரண்ட் மூலமாக ஆயுளும் அதிகமாகிறது. குழந்தைகள் நினைவு செய்கிறார்கள் என்றால் பாபாவும் கூட நீண்ட ஒளியை, இடைவிடாத சக்தியை கொடுக்கிறார். தந்தை எவ்வளவு பெரிய வலிமையான பொக்கிஷத்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு கொடுக்கிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட கண்களின் மணியாக இருக்கும் குழந்தைகளுக்காக தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் உள்ளத்திலிருந்து மற்றும் உயிரிலிருந்து ஆழமான தீவிரமான அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் அன்பு நினைவுகள். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, தந்தையை மிக பொறுமையுடன் தீவிரமாக மிக புரிதலோடு நினைவு செய்யுங்கள். நினைவு சரியாக
இருந்தால் தந்தையிடமிருந்து சக்தி கிடைக்கும், ஆயுள் அதிகரிக்கும், ஆரோக்கியமாக ஆகிவிடுவீர்கள். இரண்டாவது, உயர்ந்த பதவியை அடைய வேண்டுமென்றால் தன்னுடைய நடத்தையை மேம்படுத்துங்கள். அதிகப்படியான ஆசைகளை வைக்காதீர்கள். கர்ம இந்திரியங்களை முழுமையாக கட்டுப்படுத்துங்கள். தாய் தந்தையை முழுமையாக பின்பற்றுங்கள். வரதானம்: தந்தையை பின்பற்றுங்கள் மற்றும் தந்தையை பாருங்கள் என்ற மகா மந்திரத்தின் மூலம் ஒரே சீரான நிலையை உருவாக்கக்கூடிய உயர்ந்த முயற்சியாளர் ஆகுக. விளக்கம்: தந்தையை பாருங்கள், தந்தையை பின்பற்றுங்கள் என்ற மந்திரத்தை எப்பொழுதும் முன்னால் வைத்து ஏறும் கலையில் சென்று கொண்டே இருங்கள், பறந்து கொண்டே செல்லுங்கள். ஒரு பொழுதும் ஆத்மாக்களை பார்க்க கூடாது. ஏனென்றால் ஆத்மாக்கள் அனைவரும் முயற்சியாளர்கள். முயற்சியாளர்களிடம் நல்லதும் இருக்கும், குறைபாடுகளும் இருக்கும். அவர்கள் முழுமையாக இல்லை. எனவே தந்தையை பின்பற்றுங்கள். சகோதர சகோதரிகளை பின்பற்ற வேண்டாம். அப்பொழுது எப்படி தந்தை ஒரே சீரான நிலையில் இருக்கிறாரோ அதுபோல அவரை பின்பற்றக்கூடியவர்கள் தாமாகவே ஒரே சீராக ஆகிவிடுவார்கள். ஸ்லோகன்: பிறரை பற்றி சிந்திப்பது, அதன் தாக்கத்தில் வராமல் சுய சிந்தனை செய்யக்கூடிய, நல்லதை மட்டுமே நினைக்கக்கூடிய மணியாக ஆகுங்கள். அவ்யக்த சமிஞ்சை: இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்தில் இருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி நிலையின் அனுபவம் செய்யுங்கள். எப்படி? ஸ்தூல பொருட்களை எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது எடுக்கிறீர்கள் மற்றும் எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது விட்டு விடுகிறீர்கள். அதுபோல தேக உணர்வை எப்பொழுது விரும்புகிறீர்களோ அப்பொழுது விட்டுவிட்டு ஆத்ம உணர்வுள்ளவராக ஆகிவிடுங்கள். இந்த பயிற்சி அவ்வளவு சரளமாக ஆகிவிட வேண்டும். எந்த ஒரு ஸ்தூல பொருளுக்கும் சகஜமாக ஆவது போல படைப்பவர் எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுது படைப்பின் ஆதாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். எப்போது விரும்புகிறாரோ படைப்பின் ஆதாரத்தை விட்டுவிட வேண்டும். எப்பொழுது விரும்புகிறாரோ அப்பொழுது விலகிவிட வேண்டும். எப்போது விரும்புகிறாரோ அப்போது அன்பானவராக ஆகிவிட வேண்டும். அந்த மாதிரி பந்தனங்களிலிருந்து விடுபட்டவராக ஆகுங்கள். ஓம் சாந்தி.